வணக்கம். அருள்ஞான ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸ்ரீ அயகிரிவரை பூஜிக்கணும்னு விரும்புகிறவங்க பரிபூஜைகளை கட்டாயம் செய்யணும். குதிரையை வச்சு பூஜை செய்ய வேண்டுமான்னு யோசிக்காதீங்க. குதிரையை வைத்து பூஜை செய்வதன் மூலம் ஹயக்ரீவ மூர்த்தியை நாம் பூஜிக்கின்றோம். ஒவ்வொரு கோயில்லையும் குதிரைகளை வைத்து பூஜை செய்யணும். ஒவ்வொரு ஆலயத்திலும் கோபூஜை கஜ பூஜை நிகழ்த்துற மாதிரி பரிபூஜையும் கட்டாயம் செய்யணும். அந்த காலத்தில் எல்லா கோயில்கள்லையும் பரிபூஜை செஞ்சாங்க. குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுக்கறனால குழந்தைகளுக்கு ஞாபக மறதி வரவே வராது. குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவங்களுக்கும் ஞாபக மறதி வராது. இதை எப்போ செய்யணும்னா, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு கட்டாயம் குதிரை பூஜை செய்யணும். அப்படி செய்யும்போது குதிரை சாப்பிடக்கூடிய கொள்ளை வாங்கி கொடுக்கணும். முடியாதவங்க மற்ற நாட்கள்லையும் கொள்ளு வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் கொள்ளு வாங்கி கொடுக்குற குதிரை எப்படி இருக்கணும்னா, வெண்மை நிறத்தில் இருக்கணும். ஒரு புள்ளி கூட கருப்பு இருக்கக்கூடாது. தூய்மையான வெள்ளை குதிரை தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதுக்கு தான் பலன். இதையே ஹயக்ரீவ பூஜைன்னு சொல்கிறோம். கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஞாபக மறதி வரவே வராது. வேதம் படிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் முடியாது. இந்த பூஜை செய்கிறனால வேதம் ஓதுறதுல சிறந்து விளங்கலாம். ஹயக்ரீவருக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது. அதில் ஒரு ஈஸியான மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன். ஓம் தத்புருஷாய வித்மகே வித்யா ரூபாய தீமகி தன்னோ ஹயக்ரீவ பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு 2 கோயிலில் பரிபூஜை பண்ணுறாங்க. ஒன்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில், 2வது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோயிலில் பண்ணுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கோபூஜையும் பரிபூஜையும் அங்கே பண்ணாங்க. நாங்கள் போன நேரத்தில் அதை பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே உள்ளே போனோம். கோயிலுக்குள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு பசுவும் தரிசனம் பண்ணி அப்போ அந்த குதிரையை பார்த்தோம். வெள்ளை வெள்ளைன்னு அவ்வளோ தூய்மையான வெள்ளை நேரத்தில் இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அவ்வளோ ஷைனிங்காக இருந்தது. இது எனக்கு ஒரு குடுப்பனம் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கோயில்களில் பரிபூஜை எங்கே நடக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்த்து பயனடையட்டும். நானும் பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றேன். நன்றி.